முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
மார்க்கு 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அந்த ஊழியக்காரன்ட்ட கூட்டு போனேன், இந்த ஊழியக்காரன்ட்ட கூட்டு போனேன், இந்த சர்ச்சுக்கு போனேன், அந்த சர்ச்சுக்கு போனேன், ஒன்றும் நடக்கலை, இப்போ உம்மகிட்ட வந்திருக்கிறேன், நீங்கள் ஏதாவது செய்யுங்க, என் பையனை சுகப்படுத்துங்க அப்படின்னு அந்த தகப்பன் சொல்கிறாரு. அவர் நினச்சிட்டாரு நமக்கு ஒரு வேலையும் கிடையாது, ஊழியக்காரங்களும் சர்ச்சு தான் இந்த பேயை துரத்தணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் முதல்ல அந்த பாலை தூக்கி அவன் மேலே போடுறாரு. எப்பா, நீ முதல்ல விசுவாசி, நீ விசுவாச்சாதான் உன் மகனுக்கு அற்புதம் நடக்கும், நான் என் கடமையை செய்வேன்னு சொல்லி அந்த தகப்பனும் விசுவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த கடமை அவனுக்கு இருக்கிறது என்பதை நினைவூட்டினார் என்று அறிய வருகிறோம். இன்றைக்கு இது தகப்பனை போலவே எல்லா மக்களுமே ஊழியக்காரங்க ஜெபிக்கட்டும், பேயை துரத்தட்டும், இல்லைன்னா வியாதி சுகமாக்கட்டும் சொல்லி எதிர்பார்க்குறாங்க. தவறல்ல. ஆனால் அதற்கு முன்பதாக அவர்களும் கூட, விசுவாசிகளாகி நீங்களும் கூட அதிகமாக ஜெபிக்கணும், பைபிளை வாசிக்கணும், உபவாசம் செய்யணும், ஆண்டவர்கிட்ட மன்றாடணும். அதுக்கு பிறகு ஊழியக்காரர்கிட்ட வரணும், சர்ச்சிட்ட வரணும். அவரும் ஆயத்தமாக வந்து உண்மையான ஊழியக்காரராக இருந்தார்னா 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது அந்த பிசாசு ஓடிப்போவும், வியாதி ஓடிப்போவும், கண்ணீர் துடைக்கப்படும். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீக்கி ஆண்டவர் அற்புதம் செய்வார். அன்பான மக்களை, உங்களுக்கும் ஒரு கடமை உண்டு என்பதை மறந்துடாதீங்க. உங்களுக்கும் ஜெபிக்கணுங்கிற ஒரு கட்டளை இருக்குது, உபவாசம் பண்ணுங்கிற ஒரு கட்டளை இருக்குது, ஆண்டவருக்கு பயப்படுங்கிற கட்டளை இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தவறாமல் செய்யுங்க. எப்பொழுது பார்த்தாலும் இன்னொரு ஊழியக்காரன் வந்து, யாராவது ஒருத்தர் வந்து என்னை தூக்கி விடட்டுன்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் மனப்பூர்வமாக தேடுங்க, மனப்பூர்வமாக நேசிங்க, ஆண்டவருக்குள்ளே வளருங்க. அப்பொழுது பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். புதிய அகாடமிக் இயருக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் இப்பொழுது ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டீச்சர்ஸ்லாம் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக. காலை 8 மணி 9 மணிக்கெலாம் பஸார் வந்து அவ்வளோ பிஸியாக இருக்கிறது. சாயந்தரம் அதே மாதிரி 4 மணி ஆகிட்டனாலே 6 மணி வரைக்கும் பிள்ளைங்களாம் வீட்டுக்கு திரும்புறதுனால, ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் திரும்புறதுனால பயங்கர பிஸியாக இருக்கிறது. இனி இப்படி போயிட்டே இருக்கும். விடுமுறை காலங்கள் முடிந்து விட்டது. அடுத்த வாரத்திலிருந்து கல்லூரி கதவுகள் மறுபடி திறக்கப்படும். அது வரைக்கும் அடியாருக்கு விடுமுறை. அதுக்கு பிறகு நானும் கூட காலேஜுக்கு போக வேண்டும். இந்த ஒரு வாரம் எனக்கு விடுமுறை காலமாக இருக்கின்றபடியினாலே யாராவது என்னை வீட்டிலே வந்து சந்திக்க வேண்டும் என்று அழைத்தால் நான் அவருடைய வீட்டில் போய் ஜெபிப்பது வழக்கம். ஹவுஸ் விசிட்டுக்காக இந்த வாரத்தை நான் வைத்திருக்கிறேன். இதோடு கூட ஹவுஸ் விசிட் முடிந்துவிடும். அதுக்கு பிறகு கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நாம் வந்து ஹவுஸ் விசிட்டுக்கு வர முடியும். சென்ற சனிக்கிழமை நாகர்கோவிலில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நிறைய ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். மழை பெய்தது. அதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் அதிக மக்களை கொண்டு வந்தார். நல்ல சாட்சிகளை கேள்விப்பட கர்த்தர் உதவி செய்தார். புதுமண தம்பதி
தம்பி சாமானவர் மற்றும் அவருடைய மனைவி வந்திருந்தாங்க. வியாழக்கிழமை திருமணம் முடிஞ்சிருக்கு, சனிக்கிழமை நம்ம கூட்டத்துக்கு வந்துட்டாங்க. அப்புறம் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி மகள் எல்ஃபடா திருமணமாகி வந்திருந்தாங்க. கங்கா கிராண்டரில் அவருடைய திருமணம் நடந்தது. இவர்களையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். தம்பி துபாய் சாலமன் அவர் அந்த கூட்டத்துக்கான சாப்பாடு எல்லா செலவுகளையும் பொறுப்பெடுத்து கொண்டார். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சென்ற ஞாயிற்றுக்கிழமை சகோதரி சஜிதா அவருடைய அன்பு மகன் ஆல்ஃபின் ஜோ அவருடைய பிறந்த நாள். அதனால் 3 நேரமும் சிறப்பான உணவை அவர்கள் அளித்தார்கள். என்ன டேஸ்டாக இருந்தது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் சேர விரும்புவர்கள் தாராளமாய் சேரலாம். நிறைய இடங்கள் அங்கே காத்திருக்கிறது. நல்ல ஒரு ஆவிக்குரிய அட்மாஸ்பியர் அங்கே இருக்கிறது. ஆண்டவர் அவர்கள் அதையெல்லாம் நமக்கு வாய்க்கை செய்து வருகிறார். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, அங்கே தினந்தோறும் நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அவங்க இருப்பவங்களை ஜெபத்தில் நடத்துகிறாங்க. நிறைய இடங்கள் இருக்கிறது. நீங்கள் வந்து சேர்வதற்கு இதுதான் சரியான நேரம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இப்பொழுது கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஃபேவர் பிளாக் 80% போட்டு முடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. மாளிகைக்கு தலை அமைக்க வேண்டும் போன்ற காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். வந்து சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டம் நடைபெறும். மார்க்கு 9:21 முதல். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளோ காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே இருக்கிறது. அவனை கொள்ளும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை ஆண்டவரிடத்தில் அழைத்து கொண்டு வருகின்றார். உங்களுக்கு அது தெரியும். அந்த தகப்பனுக்கு ஒரே வருத்தம், ஒரே கவலை. என்றால் அவருடைய மகனை பிசாசு பிடித்து மிகவும் மாலை கழித்தது. தீயிலும் தண்ணீரும் தள்ளிற்று. அவனை பேச விடாமல் ஊமையாக கட்டி வச்சுருந்தது. அதனால் அவனுக்கு ரொம்ப அந்த பிள்ளைக்கு உபத்திரம் வந்து பார்த்து 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 தகப்பன் வருந்தி கொண்டிருந்தார். ஏசப்பாட்ட கொண்டு வந்தோடனே தான் அதே மாதிரி அதை அழைக்கழிச்ச உடனே கேட்குறாரு, எவ்வளோ காலம்ப்பா இப்படி இருக்குது அப்படின்னு என்கொயரி பண்ணுறாரு. ஆண்டவர் களத்தில் குதிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி, அந்த பிசாசு துரத்துறதுக்கு முன்னக்கூட்டி சிச்சுவேஷனை ஸ்டடி பண்ணுறாங்க. இது எவ்வளோ காலமாக இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அந்த அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் சுகம் கொடுக்கணுங்கிறத வந்து முடிவு பண்ணிட்டார். அவர்கிட்ட வந்ததுனால சுகம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் அதுக்கு முன்னக்கூட்டி அவர் அவசரப்படாமல் பேயை ஸ்டடி பண்ணி, ஃபேமிலி ஸ்டடி பண்ணி, எனாஃப் டேட்டாஸ்லாம் அவன்றது கலெக்ட் பண்ணி என்ன அழகாக அங்கே செயல்படுவதை பார்க்கிறோம். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ராஜ்யத்தை எப்படி நடத்த வேண்டும், ஒரு ஊழியத்தை எப்படி நடத்த வேண்டும், ஜனங்களுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும், எப்படி பிசாசை துரத்த வேண்டும் என்று எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த சம்பவத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆண்டவர் அண்டை வருகிற பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். நாம் அவரிடத்தில் போகின்ற பொழுது நாம் கற்றுக்கொள்ளுகின்றவராக நாம் இருக்கின்றோம். அவர் டீச்சராக இருக்கிறார், நாம் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக மாறுகிறோம். இந்த நாட்களிலே நாம் அநேக இடங்களிலே, அநேக நேரங்களிலே நாம் அறியாமையினாலே, முதிர்ச்சியின்மையினாலே, நம்முடைய அவசரத்தினாலே, ஆத்திரத்தினாலே நிறைய இடங்களிலே போய் நிறைய பிரச்சனைகளிலே நாம் சிக்கிக்கொள்கிறோம். எது எப்படி என்று தெரியாமலே அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நாம் களத்தில் குதித்து விடுகிறோம், காலை வைத்து விடுகிறோம். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்கச்சக்கமான ஆட்கள் ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டாங்க. திருமணம் என்றால் என்னவென்று தெரியாமலே அதில் கொண்டு காலை விட்டு நிறைய பேர் அழிஞ்சு போனாங்க. பிஸ்னஸ்னால் என்னென்னு தெரியாமலே நிறைய பேர் காலை விட்டு அதில் அழிஞ்சு போயிட்டாங்க. ஊழியன்னா என்னென்னே தெரியாமல், எனக்கு தெரியும் எத்தனை பேர் காலை விட்டு அவங்க அப்படி இழுத்துட்டு போயிட்டு அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. காலை வைப்பதற்கு முன்பதாக சிந்தித்தால், நிதானித்தால், சூழ்நிலை பார்த்தா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க எப்படி இருக்குது, இவங்க பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க எப்படி இருக்குது, டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணால் மக்களுக்கு எது பிரியமாக இருக்கிறது, ஏன் இந்த கடைகளெல்லாம் தோல்வி அடைந்து விட்டன, ஏன் இந்த கடைகளெல்லாம் வெற்றி பெறுகின்றன என்பதையெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு எல்லாம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம காலை வச்சோம்னா நம்ம அழிந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அவசரப்படுவதும் ஆத்திரப்படுவதும் என்னவென்றே தெரியாமல் களத்திலே குதிப்பதும் நமக்கு பேராபத்தை கொண்டு வரும் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் நினைத்தால் ஒரு பார்வையிலே இந்த பிசாசை துரத்த முடியும். அவரும் கூட அவசரப்படாதபடி
ஆத்திரப்படாதபடி அங்கே எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறார், அப்பா கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணுறார். அதுக்கு பிறகு தான் அவர் அங்கே அந்த பிசாசை துரத்த தலைப்பட்டாராம். நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கும் நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நமக்கு இருந்தாலும், எல்லா தகுதியும் நமக்கு இருப்பதாக நான் நினைத்தாலும், எல்லா வசதி வாய்ப்பு நமக்கு இருந்தாலும், எல்லா ஆள்பலம் நமக்கு இருந்தாலும், எல்லா ஞானமும் புத்தியும் அறிவும் அனுபவம் நமக்கு இருந்தாலும் அவசரப்படாதபடி சூழ்நிலைகளை நிதானிப்பதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் முதலாவது பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தகப்பனிடத்தில் மகன் கல்லூரி படிப்பை முடித்த உடனே, அப்பா எனக்கு நீங்கள் பிஸ்னஸ் வைத்து தர வேண்டும் என்று கேட்டானா. அவங்க அப்பா ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு பிஸ்னஸ்மேன், கோடிகளிலே பொருளுகின்றவர். மகனுக்கும் பிஸ்னஸுக்கு சம்மந்தமே கிடையாது. அது வரைக்கும் அவர் ஸ்கூல் காலேஜெலாம் படிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட அவர் ஊர் சுற்றிட்டு, இப்போ நான் பொறுப்புள்ள மகனாய் மாறிவிட்டேன், நானும் உங்களைப் போல பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக மாற விரும்புகிறேன் அப்பா என்று சொல்லி மகன் கேட்டாரா. ஆனால் அப்பா சொன்னார், அப்படியா நீ உண்மையிலே பிஸ்னஸ்மேன் ஆகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு அப்பா கேட்டாங்களா. ஆமாப்பா, இப்போ நான் சொல்கிறதுனா நீ செய்வியா? கண்டிப்பாக செய்வேனப்பா. நீ பிஸ்னஸ்மேனாக ஆக வேண்டும் என்றால் வீட்டு மெத்தைக்கு வா என்று கூப்பிட்டாராம். மெத்தைக்கு கூப்பிட்டு போயிடணுன்னே என்னப்பான்னு கேட்டவுடனே இதுலேருந்து குதி அப்படின்னாராம். அதாவது ஒரு 15 அடி 20 அடி உயர மெத்திலேருந்து கீழே குதிக்க முடியுமா? குதி மகனே என்று சொல்லி சொன்னாரா. அது எப்படிப்பா குதிக்க முடியும்? குதித்தால் என் கால் உடைந்து விடும் என்று சொல்லி சொன்னாரா. இருந்தாலும் அப்பா நீ பிஸ்னஸ்மேன் ஆகுனா கீழே குதியை அப்படி தானே உனக்கு நான் பிஸ்னஸ்மேன் ஆக்குவேன் சொன்னோன்னே அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு அவர் கீழே குதித்து கால் உடைந்து போய்விட்டது. வழி தாங்க முடியாமல் அவர் கதறி, எங்கள் அப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களே, என் காலை உடைச்சிவிட்டீங்களேன்னு சொல்லி வேதனை தாங்க முடியாமல் கதறினாரா. அப்பா கீழே மெதுவாக இறங்கி அவனை பார்த்து வருத்தப்படாதபடி ஒன்று சொன்னாரா, மகனே இதுதான் பிஸ்னஸ், நீ யாரையாவது நம்பி இப்படி குதிச்சின்னா உன் கால் நிச்சயமாய் உடைந்து விடும், யாரை நம்பாதே, இதுதான் பிஸ்னஸ் என்று சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுத்தாரா. நானாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, நம்பாத, யாரையும் நம்பாத, அப்போ தான் அந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் நீ நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி கொடுத்தாரா. வாழ்க்கையில் எத்தனையோ தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம பரம தகப்பன் நமக்கு இந்த பைபிள் மூலமாக சொல்லிக் கொடுக்கின்றார். இதை வாசிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது நாமும் உணர்வடைகிறோம். ஒன்றும் தெரியாத பேதைகளாகிய நாமும் கூட இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சின்ன வயதிலிருந்தே இந்த மகனுக்கு பிரச்சனை, சின்ன வயதிலிருந்தே பிசாசு அலைக்கழிக்கிறது. ஏராளமான மக்கள் தோற்று போய்விட்டார்கள் இந்த பொல்லாத ஆவியை துரத்துவதற்கு. இது ஒரு வகையான ஜாதி பிசாசு, யாருக்கு அடங்காத ஒரு பிசாசு, எல்லாரையும் கோட்டம்பாக்குற பிசாசு. இது இறுதியாக ஆண்டவரிடத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதை அவன் சொல்லுகிறான் தகப்பன், யாரெல்லாமோ போய் பார்த்துட்டோம், ஒருத்தராலும் ஒன்றும் செய்ய முடியலையா, உங்கள் சீசர்கள்ட்டையும் கொண்டு வந்துட்டோம், அவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியலையா, நீங்கள் ஏதாவது செய்ய முடியும்னா எங்கள் மேலே மனமிறங்கி தயவு செய்து செய்யுங்க, அதாவது எப்படியாவது இந்த பிசாசை துரத்தி எங்களுக்கு ஒரு புது வாழ்வு தாருங்க என்று சொல்லி அந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைப்பதை பார்க்கிறோம். எல்லாட்டையும் போன அந்த மனுஷன் இறுதியில் ஆண்டவர்கிட்ட தன் கதையை சொல்லி, யாராலும் இது துரத்த முடியல, உங்களால் ஏதாவது செய்ய முடிஞ்ச செய்யுங்க ஐயா என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அவன் ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைப்பதை பார்க்கின்றோம். இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஒரு கஷ்டமான ஒரு கேஸு, எங்கே போனாலும் யாராலும் துரத்த முடியாத ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையை அவன் ஆண்டவரிடத்தில் கொண்டு வைத்தான் என்று காண்கின்றோம். அப்பாவுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கூட வாழ்வில் கடினமான பொறுப்புகள் தான், கடினமான பாதைகள் தான் நியமிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை மறந்து போகவே கூடாது. உலகப்புறமான மக்களுக்கு எளிதில் எல்லாம் கிடைத்துவிடும், எளிதிலே பாஸ் ஆகிடுவாங்க, எளிதில் மார்க் எடுத்துருவாங்க, எளிதில் கேம்பஸ் இன்டர்வியூவில் அவங்க வேலை கிடைச்சிடும், எளிதில் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும், எளிதில் சம்பளம் வந்துடும். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாவற்றிலும் கடினமான பாதைகளே நியமிக்கப்பட்டிருக்கின்றன. இருக்கிறதுல எது கடினமானதோ அதுதான் நமக்கு கொடுக்கப்படும். மிகவும் கஷ்டமான பிரச்சனைகள் தான் நம்ம எதிர்கொள்ளும், மிகவும் மோசமான வியாதிகள் தான் நம்முடைய குடும்பத்தின் மீது மோதி அடிக்கும், மிகவும் பொல்லாத மனிதர்கள் தான், கோலியாத்துகள் தான் நமக்கு எதிராக எழும்பி நிற்பார்கள், மிகவும் கடினமான பாதைகள் தான், அக்கினி சூளைகளும் இல்லையா, ஆழ்கடலும் தான் நமக்காக காத்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி போக வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு ஏற்படும். இவைகளெல்லாம் நம்மை பலகீனப்படுத்துவதற்காக அல்ல, நம்மை மென்மேலும் பலமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இவைகளை அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உள்ளார்ந்த மனிதர்களை நாம் பலப்பட வேண்டும். பிரச்சனைகள் வரும்பொழுது அஞ்சி நடுங்குகிற ஒரு அனுபவம் அல்ல, சிங்கமாக கர்ஜிக்கிற ஒரு அனுபவம். இந்த பிரச்சனை என்னை என்ன செய்யும், இந்த போராட்டம் என்னை என்ன செய்யும், நான் வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கை, அதுதான் நம்மை வாழ வைக்கும். பிரச்சனையெல்லாம் கண்டு பயப்படாதீங்க,
மனுஷர்களை கண்டு பயப்படாதீங்க, வியாதிகளை கண்டு பயப்படாதீங்க, இவ்வளோ கஷ்டமாக இருக்க என் வாழ்க்கைன்னு சொல்லாதீங்க, இவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறேன்னு சொல்லாதீங்க. இதுதான் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற பாதை. இதன் முடிவிலே ஒரு மகிமை உண்டு என்பதை நான் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் 23ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். என்னை மிகவும் தொட்ட வசனம் இது. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்பா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆண்டவர் சொல்கிறார். அது வரைக்கும் அவன் சொல்லுகிறான், நான் அவரிடத்துல போனேன், இந்த ஊழியக்காரத்தில் போனேன், நான் இந்த சர்ச்சுக்கு நான் போனேன், நான் இந்த புனித தலத்துக்கு போனேன், எங்கேயில்லாமல் போனேன், எனக்கு யாரிடத்துலையும் விடுதலை கிடைக்கவில்லை, என் பிள்ளைக்கு கிடைக்கவில்லை. நீர் உம்மிடத்தில் வந்திருக்கிற நீர் ஏதாவது செய்ய முடியும் என்றால் செய்யும் என்று கையை நீட்டிக்கொண்டே இருந்தான். அங்கே போனேன், இங்கே போனேன், இப்பொழுது உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த பந்தை எடுத்து ஒவ்வொரு இடத்துல அவர் போட்டுக்கிட்டே இருந்தார். He was putting the ball on every man of God. ஆண்டவர் பந்தை எடுத்து டக்குன்னு அவன் மேலே போடுறாரு. எப்பா, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்பா, நான் நிச்சயமாக செய்கிறேன், ஆனால் இது பேய் போடணும்னா நீ முதலாவது விசுவாசிக்கணும், இந்த பேயை ஜெயித்திடலாம், ஆண்டவர் சுகம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசிக்க கூடுமானால் தான் இந்த பேய் போகும். நான் விரட்டுறது ரெண்டாவது, நான் கிட்ட போராடுறது ரெண்டாவது, நான் அதை துரத்துறது ரெண்டாவது. மகனே, முதல்ல நீ விசுவாசி, அதுதான் முதல்ல கிரைட்டீரியா. நீ விசுவாசித்தால் உன் மகனுக்கு சுகம் கிடைக்கும் என்று பாலை தூக்கி அவன் மேலே போடுவதை பார்க்கிறோம். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஸ்பூன் ஃபீடிங் தான் கொடுக்க வேண்டியிருக்குது, எல்லாத்தையும் வாயிலே போய் ஊட்ட வேண்டியிருக்குது. வாலிபர்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அந்த மாதிரி எல்இடியில் போடணும், பவர் பாயிண்டில் போடணும், எல்லாத்தையும் பாட்டுனா சர்ச்சில் வந்து ஃபுல்லாக எல்இடியில் போட்டு மக்கள் படிக்கிறாங்க. ஆராதனை கீதங்கள் எங்கே இருக்குது, பாமால் எங்கே இருக்குது, கீதங்கள் எங்கே இருக்குது, தேடுற அனுபவமே கிடையாது. பைபிளில் வசனம் எங்கே இருக்குது, தேடுறதே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் யோவானை தேடுறாங்க, பழைய ஏற்பாட்டை பார்த்துக்கிட்டு எங்கே வெளிப்படுத்த விசேஷம் எங்கே இருக்குதுன்னு தேடுறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு எல்லாருக்கும் தேர் ஸ்பூன் ஃபீடிங், அவங்களுக்கு வந்து எல்லாம் அந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்து பழகிட்டாங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து உழைப்பது என்பது கடினமான காரியமாக இருக்கிறது. கையை நீட்டிகிட்டே இருக்காங்க, அவங்க தருவாங்க, இவங்க தருவாங்க, எல்லாம் இலவசமாய் கிடைக்கும் என்று மக்கள் நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் ஆகும். அந்த மனிதனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார், அவனுக்கும் அதில் ஒரு கடமை இருக்கிறது என்பதை ஆண்டவர் நினைவூட்டுகின்றார். எல்லாம் ஊழியக்காரங்க தான் செய்யணும்னு நீ நினைக்கிற, இது தவறு. உனக்கு இதில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கிறது. ஏனென்றால் இது உன்னுடைய மகன், உன்னுடைய மகனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்றால் நீ முதலாவது விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது தான் ஊழியக்காரர், அவர்கிட்ட வல்லமை இருக்கா, அபிஷேகம் இருக்குதா, அந்த ஊழியக்காரர்களை இதை செய்ய முடியுதா, அதை செய்ய முடியுதா. அதில் ரெண்டாவது அப்போ முதல்ல நீ விசுவாசி என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தினாரா. பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கி இதே வார்த்தை தான் ஆலயத்திற்கு வருகிற, சர்ச்சைக்கு வருகிற, ஊழியத்துக்கு வருகிற, இயேசுவை விசுவாசிக்கிற அனைவருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன், சுகம் கொடுப்பேன், ஆசீர்வாதம் நிச்சயமாய் கொடுப்பேன். அதுக்கு முன்னோட்டி நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் பைபிளை வாசிக்கணும், என்ன தேடணும். நிறைய பேர் வெட்டி போட்டாலும் அவர்கள் ஜெபிப்பதற்கு இன்றைக்கு ஆயத்தமாக இல்லை, பைபிளை வாசிப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான், இயேசு அப்பாவுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுபவர்கள் தான், சர்ச்சில் மெம்பராக இருப்பவங்க தான். ஆனால் அவங்களுக்கு தானாக ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க. யாராவது எனக்காக ஜெபிக்கட்டும், யாராவது எனக்காக போராடட்டும், அந்த ஊழியக்காரரை கூட்டுவாங்க, இந்த ஊழியக்காரர் நல்ல வல்லமையானவராம கூட்டுவாங்க. ஏன் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா, நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்களா? இல்லவே இல்லை. இதுதான் இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய பரிதாபமான ஒரு நிலைமையாக இருக்கிறது. அந்த ஊழியக்காரர் ஜெபிக்கட்டும், இந்த ஊழியக்காரர் ஜெபிக்கட்டும், எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் பைபிளை வாசிங்க, நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுங்க, நீங்கள் பைபிளில் வசனங்களை நிகழ்ச்சிகளை தியானிங்க. அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் அப்படி செய்து பாருங்கள், அப்பொழுது பெரிய காரியங்களை காண்பீர்கள். பிரியத்துக்குரியவர்களே, வாழ்வில் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நாம் எப்பொழுதுமே ஆண்டவரையும் ஊழியக்காரர்களுமே சார்ந்திருக்கிறோம். அவர்கள் ஜெபித்தால், இவர்கள் ஜெபித்தால் நல்லது என்று நினைக்கிறோம். நல்லது, உண்மையிலே நல்லது தான். நான் அதை விட நல்லது நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் பைபிளை வாசிக்க வேண்டும் என்பதுதான். இரண்டு தண்டவாளங்களை இணைகிற பொழுது அங்கே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கின்றது. அப்படி அவர் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அந்த பேயை கடிஞ்சிக்கிட்டாரு, அது ஓடி போகுது. ஒரு பெரிய சந்தோஷம் அந்த தகப்பனுக்கு உண்டாகிறது. ஏனென்றால் மகன் நல்ல பிள்ளையாக மாறிவிட்டான், அந்த பேய் போய்விட்டது, அந்த வியாதி போய்விட்டது, ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. அதே போலவே மிகப்பெரிய சந்தோஷங்களை கர்த்தர் உங்களுக்கும் தருவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை.
நீங்கள் செய்வீங்களா? இன்றையிலேருந்து நீங்கள் விசுவாசிப்பீங்களா? இன்றையிலேருந்து நீங்கள் பைபிள் வாசிப்பீங்களா? இன்றையிலேருந்து நீங்கள் ஜெபிப்பீங்களா? கண்ணீர் வடிப்பீங்களா? உபவாசம் செய்வீங்களா? அப்பொழுது பெரிதான காரியங்களை காண்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. நிர்வாணத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீர், அதற்காக நமக்கு சோத்திரம். ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் எல்லாத்தையும் செய்வீங்க, நாங்கள் என்ன செய்யணும் ராஜா? அப்படி நாங்கள் சிந்திக்கிறது இல்லை. உண்மையே நாங்கள் சார்ந்துக்கிறோம். சின்ன பிள்ளையாகவே இருக்கிறோம். ஸ்பூன் ஃபீடிங்கே எதிர்பார்க்குறோம். இன்றைக்கு ஒரு நல்ல பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க ராஜா. தகப்பனே, நாங்களும் அநேக காரியங்களை செய்வதற்காக கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்களும் கூட உமக்கு பயப்படணும், ஜெபிக்கணும், பைபிளை ரீட் பண்ணணும், ஆண்டவரை உபவாசம் பண்ணணும், நிறைய ஃபாஸ்டிங்லாம் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. அதற்காக நன்றி. நாங்கள் கெட்டு போக வேண்டும் என்பதற்காக அல்ல, நாங்கள் மன வருத்தப்பட்டு போகணுங்கிறதுக்காக அல்ல, நாங்கள் நல்வழிப்பட வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க ராஜா. இன்றைக்கு இதையெல்லாம் யாராவது ஊழியக்காரர்கள் சொன்னால் அவர்களை மனிதர்கள் வெறுக்கிறாங்க. ஏசப்பாவுடைய பிள்ளைங்கன்னு சொல்கிறவங்க வெறுக்கிறாங்க. இல்லை நாங்கள் ஏன் செய்யலைங்களா, நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, கிறிஸ்துக்குரியவர்களே, எல்லா சுமைகளையும் சுமப்பதற்கு எங்களுக்கு பலன் தாருங்க ஆண்டவரை. தோத்திரம் ஐயா, தோத்திரம். இன்னொருத்தர் மேலே கை காட்டாதபடிக்கு நாங்களே இந்த பொறுப்புகளை, கடமைகளை எடுத்துக்கொள்ள ஆண்டவரை நீங்களே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்பொழுதே நம்முடைய வல்லமை பாய்ந்து வரட்டும். மேலிருந்து கீழாக, உச்சந்திலிருந்து உள்ளங்கால் மட்டுமாக நம்முடைய வல்லமை புறப்பட்டு வந்து யாரெல்லாம் பலகீனப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரை தோற்று என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பலமுள்ள வியாதியாக இருந்தாலும் சரி, அது கேன்சராக இருந்தாலும் சரி, கிட்னி ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் படுத்த படுக்கையாக இருந்தாலும் சரி, கொடுதான விபத்தில் சிக்கி இடுப்பு கீழே உணர்ச்சியே இல்லாமல் இருந்தாலும் சரி, நெஞ்சு கீழே உணர்ச்சியே இல்லாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் இன்றைக்கு அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமப்பா. இன்றைக்கு அவர்களுக்கு அற்புதம் செய்ய முடியுமப்பா. ஏசப்பா, மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு கூட இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்வீரா. கையால் வீக்கங்கள் வற்றி போவதாக, ஆண்டவர் முற்றில் உள்ள வலிகள் வற்றி போவதாக, தைராய்டுகள் வற்றி போவதாக, விசுவாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். வியாதியே வேண்டாம். இஸ்ரவேலர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வியாதியே வேண்டாம், சுகத்தை தாருங்க. அதே போல் கடன் பாரமே வேண்டாம். பணம் இல்லாமல் ஒரு சிறுமையும் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம், ஒரு வெக்கமும் வேண்டாம், ஒரு அவமானமும் வேண்டாம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் திருநாமத்தினால அனைத்து தேவைகளையும் சந்திப்பீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு, வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரை வாசலை திறந்து தாரும். கடன்களில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு, வட்டி கடலில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு அதிசயத்தை செய்யும். ஆண்டவரை எப்படியாவது ஒரு மீட்பை தாரும். தகப்பன் நாமத்தில் சத்துருக்கள் ஓடி போகட்டும், பிசாசுகள் ஓடி போகட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கிருபையினாலே மூடும், இரக்கத்தினாலே மூடும். போதை பழக்கங்கள், மொபைல் அடிமைத்தனங்கள், பைக்கில் வேகமாக போகிறது, தவறான பாதையில் செல்கிற பிள்ளைகளை மீட்டெடுத்து கொள்ளுங்க. வாலிபர்கள் கெட்டு போயிட்டுருக்காங்க, அழிஞ்சு போயிட்டுருக்காங்க. அவர்களை உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஒரு பெரிய சேனையை, வாலிப சேனையை உமக்காக எழுப்புங்க ராஜா. ஏசப்பா சோதர, வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த வியாதி பலகீனம் வேண்டாம். நடப்பதற்கு பலந்தாருங்க, மாடிப்படியில் ஏறதுக்கு பலந்தாருங்க, வேலையில் செய்ய பலந்தாருங்க, படுக்கையில் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க, கைகால் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஏசப்பா, நீண்ட காலமாக நன்மைகள் நடக்கவில்லையே என்று நல்ல காரியங்களுக்காக ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்து, அதிசயத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. ஆண்டவர் மகிமைப்படுங்க. உடைய பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து வைத்துக் கொள்ளுங்க, ஒழித்து வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே சோத்திரம், உலகம் இருக்கிற நாடுகளையும் இந்த தாய் திருநாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதி. முக்கியமாக ஏசப்பாவுடைய பிள்ளைகள், ஆலயத்துக்கு செல்கிற பிள்ளைகள், ஒழுங்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள், சாட்சியாக இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்படவே கூடாது. ஏசப்பாவை நம்பி வந்தால் அழிஞ்சு போயிட்டான்னு யாருமே சொல்லக்கூடாது. அவர்களுக்காக யுத்தங்களை செய்யும். நம்ம நம்பி வந்த பிள்ளைகள் ஒருவரும் ஆண்டவர் சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஏசப்பா, நம்முடைய ஊழியத்தை, நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை தோத்திரம் ஐயா. அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேக முதியவர்கள் அழைத்து கொண்டு, நல்ல நல்ல முதியவர்கள் அழைத்து கொண்டு வாருங்க. ஜெப வாஞ்சையுடைய, ஊழிய வாஞ்சையுடைய மக்களை அழைத்து கொண்டு வாருங்க. ஏசப்பா, நீங்கள் மகிமைப்படுங்க. உடைய கரம் கூடவே இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். உமக்கே எல்லா துதிக்கும் நம்ம மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாடி அன்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு காலங்களில் நினைத்திருப்பதா. அல்லேலூயா. ஆமென்.